2 நாளா காத்துட்டே இருந்தேன் இந்த மல்லிப்பூ பூக்கிறதுக்காக. காலையிலேருந்து இந்த பக்கம் வரவே இல்ல. ஈவினிங் வந்து பார்க்கும்போது சர்ப்ரைஸா இருந்துச்சு. அழகா பூத்திருந்துச்சு. ஒரு பூ வச்சாலே போதும், நல்ல கமகமான்னு வாசம். கூடவே ஒரு ரோஜா பூவுமே வந்து ஒளிஞ்சிருந்துச்சு. அதையுமே பறிச்சாச்சு. பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் செடியில நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது. செந்தளிர்லாம் நிறைய வந்திருக்கு. புதுசா மொட்டுக்கள்லாம் நிறையவே வச்சிருக்கு. என்ன பூச்சி மருந்துன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஒரு ரோஸ், ஒரு மல்லிப்பூ பூத்து இருந்துச்சு. அதையுமே பறிச்சுட்டு வந்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கடலை இருந்துச்சு. அதை வேக போட்டுட்டு கூடவே டீயுமே போட்டுட்டேன். அன்னைக்கு ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் கோட்டாக்கு ஏதாவது காமிச்சாகணும். இன்னைக்கு கோட்டாக்கு கடலையோட முடிச்சாச்சு. கூடவே டீயுமே போட்டாச்சு. நல்லா ரிலாக்ஸா உட்காந்து டீ குடிச்சிட்டு கடலையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மகரிப்லாம் தொழுது முடிச்சுட்டு பூ கட்டுற வேலை இருந்துச்சு. இந்த மெத்தட்ல பூ கட்டி பாருங்க, நல்லா வரும். பூ கட்டுறதுக்கு கட்ட தெரியாதவங்களுக்கு கூட சூப்பரா வரும். மாலை கட்டெல்லாம் கட்டும் போது நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி கட்டும் போது ரொம்ப ஈஸியா இருக்கு. பூவெல்லாம் கலண்டு விழுகிறதே இல்லை, நல்ல நெருக்கமாவும் இருக்கு. இந்த மாதிரி பூ எப்படி கட்டணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோல வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எந்த பூல வேணாலும் கட்டலாம். நான் இன்னைக்கு கனகாம்பரம் மல்லிகைப்பூ வச்சுதான் கட்டுறேன். சும்மா கனகாம்பரம் வச்சா யாருக்குமே பிடிக்காது. இந்த மாதிரி கலந்து வைக்கும் போது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். சின்ன வயசுல ரெட்டை ஜடை போட்டுட்டு இந்த கனகாம்பரம் மல்லிகைப்பூ வச்ச ஞாபகத்துக்கே போயிருச்சு. அப்பெல்லாம் கனகாம்பரம் மல்லிகைப்பூ இல்லைன்னா கனகாம்பரம் முல்லைப்பூ இதெல்லாம் தான் வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கே அழகா இருக்கும். நாமளுமே சின்ன வயசுல நிறைய இந்த பூ தான் வந்து வச்சிருப்போம். யாருக்கெல்லாம் இந்த பூ பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.